மட்டக்களப்பு சிறைச்சாலை முதல் புதுடெல்லி வரை வெளிவராத உண்மைகளும் புதைக்கப்பட்ட தேதிகளும் தொடர்பில் ஒரு ஆழமான பார்வையை வெளிப்படுத்தலாம். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது ஏதோ திடீரென முளைத்த ஒரு தீவிரவாத செயல் அல்ல. அது பல வருடங்களாக திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட ஒரு நிழல் உலக கூட்டு என்பதை ஆசாத் மௌலானாவின் நீண்ட வாக்குமூலம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. எனினும் அரசியல் தளத்தில் பரப்பப்படும் சில மேலோட்டமான கதைகள் இந்த வழக்கின் உண்மையான திசை திருப்புகின்றன. அரசியல் வதந்திகளும் பொதுவெளியில் இல்லாத செப்டம்பர் 11 சந்திப்பும். தாக்குதல் நடந்த ஒரு வாரத்திற்குள் மஹிந்த, பசில் அல்லது நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறையில் பிள்ளையானை ரகசியமாக சந்தித்ததாக பரப்பப்படும் செய்திகளில் நம்பகத்தன்மை தொடர்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏனெனில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையானை அவர்கள் சந்தித்த நிகழ்வுகள் பல்வேறு காலகட்டங்களில் பகிரங்கமாகவே அல்லது உத்தியோகபூர்வமாகவே நடந்தேறியிருந்தன. ஆனால் பொதுவெளியில் வராத புலனாய்வு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு 2018 செப்டம்பர் 11ஆம் தேதி கொழும்பில் அரங்கேறியது. சம்பவம் நடந்த இடம் கொழும்பில் உள்ள கோட்டாபாய் ராஜபக்சவின் இல்லம். கலந்து கொண்டவர்கள் கோட்டாபாய் ராஜபக்ச, முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் கபில ஹெண்டவிதாரண மற்றும் பிள்ளையான் குழுவின் முக்கியஸ்தர்களான ஆசாத் மௌலானா, பிரசாந்தன், தேவராஜ், இனிய பாரதி. இந்த சந்திப்பில் கோட்டாபாய் ராஜபக்ச நேரடியாக ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். நான் ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் தான் பிள்ளையானை விடுவிக்க முடியும். எனவே எனக்காக முழுமையாக வேலை செய்யுங்கள். இந்த சந்திப்பு தான் பின்னாட்களில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கும் ஈஸ்டர் தாக்குதலின் அரசியல் அறுவடைக்கும் அடித்தளமாக அமைந்தது என்பதை ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் கோடிட்டு காட்டுகிறது என்றும் சொல்ல முடியும். இப்படியான ஒரு சூழலில் சஹ்ரான் குழுவுடனான புலனாய்வு பாலமும் பண பரிமாற்றமும் தொடர்பான கேள்விகளும் செய்திகளும் பகிரப்பட்டு வருகிறது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு சஹ்ரான் காசிமின் குழுவினர் புதியவர்கள் அல்ல. 2005ஆம் ஆண்டு முதலே கிழக்கில் ஒரு துணைப்படையாக சஹ்ரான் குழுவினரை புலனாய்வு பிரிவினர் கையாண்டு வந்துள்ளனர். பிள்ளையான் குழுவை போலவே இவர்களுக்கும் இராணுவ புலனாய்வு துறையிடமிருந்து மாதாந்த சம்பளம் வழங்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்களை மீண்டும் ஒரு புள்ளியில் இணைப்பதற்கான புலனாய்வு பாலம் 2017இல் மட்டக்களப்பு சிறைச்சாலையை மையமாக வைத்து பின்னப்பட்டது. மட்டக்களப்பு சிறைச்சாலை சதி, சில்வாவின் வருகை. 2017 செப்டம்பர் மாதம் சுரேஷ் சாலைவினுடைய ஏற்பாட்டில் சில்வா என்ற நபர் மட்டக்களப்பிற்கு அனுப்பப்படுகிறார். ஆசாத் மௌலானாவின் வாகனத்திலேயே இந்த சில்வா மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானுடன் சில்வா சுமார் 2 மணித்தியாலங்கள் தனித்து உரையாடுகிறார். இந்த சந்திப்பு முடிந்த உடனேயே சிறையில் இருந்த சஹ்ரானின் தம்பியான சைனி மௌலவியை பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுமாறு ஆசாத் மௌலானாவுக்கு பிள்ளையான் உத்தரவிடுகிறார். நிழல் நிதி புழக்கம். சைனி மௌலவியினுடைய பிணை விவகாரங்களுக்காக சுரேஷ் சாலைவிடம் 2,50,000 ரூபாய் பணத்தை கேட்டு பெறுமாறு பிள்ளையான் கூறுகிறார். சுரேஷ் சாலையின் உத்தரவின் பெயரில் முகமட் என்ற இராணுவ புலனாய்வு அதிகாரி இந்த பணத்தை ஆசாத் மௌலானாவிடம் ஒப்படைக்கிறார். இது பிள்ளையான் குழுவினருக்கு வழக்கமாக வழங்கப்படும் துணைப்படை மாதாந்த சம்பளத்திற்கு மேலதிகமாக வழங்கப்பட்ட நிதியாகும். இந்த நிதியில் இருந்து பிள்ளையான் குழுவின் மட்டக்களப்பு லேக் வீதி அலுவலகத்தில் வைத்து சைனி மௌலவியின் மச்சானிடம், அதாவது மனைவியின் தம்பி, முதற்கட்டமாக 50,000 ரூபாவை ஆசாத் மௌலானா கையெழுக்கிறார். ஓட்டமாவடியைச் சேர்ந்த சட்டத்தரணி ராசிக் என்பவரை ஆசாத் மௌலானாவை இதற்காக ஏற்பாடு செய்கிறார். இதன் விளைவாக 2017 செப்டம்பர் 24ஆம் தேதி சைனி மௌலவி உள்ளிட்ட சஹ்ரானின் ஆட்கள் பிணையிலே வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக 2018 ஜனவரி மாத இறுதியில் சுரேஷ் சாலையின் நேரடி வேண்டுகோளுக்கு இணங்க பிணையில் வந்த சஹ்ரான் குழுவினரை சஹ்ரான் ஹாசிமுடன் இணைத்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் ஆசாத் மௌலானா மூலமாக பிள்ளையானை செய்து முடித்திருந்தார். இப்படியான ஒரு நிலையில் கொலைகளும் பிரான்ஸ் ஸ்டாலின் ஞானம் தொடர்பும் என்ற ஒரு செய்தியும் அடிக்கடி பேசப்படுகிறது. பிள்ளையான் குழுவினால் கிழக்கிலும் கொழும்பிலும் நிகழ்த்தப்பட்ட பல முக்கிய அரசியல் படுகொலைகள் வெறும்
தனிப்பட்ட பழிவாங்கல்கள் அல்ல, அவை அனைத்தும் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் மிக துல்லியமாக குறிவைக்கப்பட்டு உளவு படையினரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டே அரங்கேற்றப்பட்டன. கொலைகளை செய்த பின்னர் அந்த குழு உறுப்பினர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இருக்க அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பிரான்சுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவ்வாறு பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட பிள்ளையான் குழுவின் முக்கிய உறுப்பினர்களை முன்னாள் பிளட் அமைப்பினுடைய உறுப்பினரும் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியுமான ஸ்டாலின் ஞானம் என்பவரே அங்கு பராமரித்து வருவதாக வாக்குமூலத்தில் திடுக்கிடும் தகவல் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தில் மிகவும் புதிரான மற்றும் சர்வதேச அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இந்தியாவின் உளவு அமைப்பான ரோ உடனான அவர்களது தொடர்பாக காணப்படுகிறது. கிழக்கு மாகாண சபை தேர்தல் முடிவடைந்ததும் பிள்ளையான் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் இந்த குழுவினருக்கு இந்தியாவில் ஒரு பயிற்சி இருப்பதாக கூறி கேரளாவுக்கு அழைக்கப்படுகிறார்கள். பயணப்பாதை: கேரளா பயிற்சி, கொச்சி, புதுடெல்லி. தங்குமிடம்: புதுடெல்லியில் உள்ள புகழ்பெற்ற சொகுசு ஹோட்டலான அம்பாசிஸ்டர் நியூ டெல்லி. டெல்லி சந்திப்பு 10 ஜூன் 2010. இந்த சந்திப்பில் ரோ அமைப்பினுடைய அப்போதைய தலைவரை பிள்ளையான் குழுவினர் நேரில் சந்திக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இளங்கோ என்ற அதிகாரியை தொடர்பாளராக நியமிப்பதாக ரோ தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. பரிசு: சந்திப்பு முடிந்து திரும்பும் போது அவர்களிடம் ஒரு தபால் உரை வழங்கப்படுகிறது. அதற்குள் சுமார் 25,000 அமெரிக்க டாலர்கள் ரொக்கமாக இருந்ததாக மௌலானா பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் கோட்டாபாய் ராஜபக்ச அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு சுரேஷ் சாலை தனது கட்டுப்பாட்டில் இருந்த சஹ்ரான் மற்றும் பிள்ளையான் குழுக்களை பயன்படுத்தினார் என்பது தெளிவாகிறது. ஆனால் இதில் இந்தியாவின் ரோவின் பங்களிப்பு அல்லது மௌனம் ஏன் இருந்தது என்ற கேள்வி எழுகிறது. இதன் பின்னணியில் 3 முக்கிய புவிசார் அரசியல் காரணிகளும் இருக்கக்கூடும். அதாவது துணைப்படைகளை கட்டுக்குள் வைத்திருத்தல், விடுதலை புலிகளின் அழிவுக்கு பின் கிழக்கில் ஆயுதங்களுடன் உலாவித்திருந்த பிள்ளையான் குழுவை முற்றிலும் இலங்கை அரசுக்கோ அல்லது சீனாவின் பக்கமோ சாய விடாமல் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இந்தியா விரும்பியிருக்கலாம். அதன் வெளிப்பாடே 2010 டெல்லி சந்திப்பு. அதே நேரம் இரட்டை உளவு விளையாட்டு. இலங்கை இராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோர் சஹ்ரான் குழுவை தீவிரவாத பாதைக்கு நகர்த்துவதை இந்திய உளவுத்துறை முன்கூட்டியே மோப்பம் பிடித்திருந்தது. அதனால்தான் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பே மிக துல்லியமான எச்சரிக்கைகளை இந்திய புலனாய்வுத்துறை இலங்கைக்கு வழங்கியது. ஆனால் சுரேஷ் சாலை தரப்பு வேண்டுமென்றே அதை தவிர்த்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து பிராந்திய ஆதிக்கம். ராஜபக்சக்கள் எப்போதும் சீனாவின் பக்கம் சாய்ந்தவர்கள். அவர்களை கட்டுப்படுத்த இலங்கைக்குள் ஒரு பெரும் பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலம் இந்திய பாதுகாப்பின் அவசியத்தை கொழும்புக்கு உணர்த்தும் ஒரு மௌன பார்வையாளராக ரோ இருந்ததா என்கின்ற சந்தேகத்தையும் இந்த நிதியுதவிகள் எழுப்புகிறது என்றும் சொல்ல முடியும். பிள்ளையான் குழுவினர் ரோ அமைப்பினை சந்தித்ததாக ஆசாத் மௌலானா வாக்குமூலம் அளித்துள்ளார். ஈஸ்டர் விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களின் படியாக இந்த விவகாரங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகள் சேனல் போவிலே வெளியான போது பிள்ளையான் தரப்பு இதனை முற்றிலுமாக மறுத்தது. இது வெறும் அரசியல் பழிவாங்கல். ஆசாத் மௌலானா புகலிடம் பெறுவதற்காக பொய் கூறுகிறார் என அவர்கள் இதன் செய்திக்கான மறுப்பையும் வெளியிட்டும் இருந்தார்கள். ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் என்பது வெறும் ஒரு அரசியல் அறிக்கை அல்ல. அது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பாதுகாப்புத்துறையும் துணைப்படைகளும் சர்வதேச உளவு அமைப்புகளும் ஆடிய ஒரு சதுரங்க வேட்டை. இதன் அடுத்த பாகத்திலே சுரேஷ் சாலையின் சர்வதேச பயணங்களையும் தாக்குதல் நாளின் பின்னணியில் இருந்த உளவுத்துறை சதிகளும் விரிவாக ஆராயப்படும்.